ஏங்க இப்பதான் வர்றீங்களா? உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக தான் காலையில சீக்கிரமா வந்துட்டு. ஏன் ஏதாச்சும் சொல்லணுமா? அது எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்க. அது இந்த காலேஜ் படிக்கும்போது கடைசி நாள் பிரியும் போது ஒரு ஃபேர்வெல் ஃபீல் இருக்குமே, எனக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கு. ஐயாக்கு ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? டாக்டர் ஏதாவது சொன்னாரா? டாக்டர் எப்பவும் சொல்றதுதான் சொன்னாரு. நம்பிக்கையோடு இருங்க, எப்ப வேணும்னாலும் நினைவு திரும்பலாம்னு சொல்றாரு. அந்த நம்பிக்கை தான் வேணும். எங்க அவர் வந்திருக்காரு, நான் போறேன். சார் நீங்க எப்ப சார் வந்தீங்க? சாரி சார், நான் கவனிக்கவே இல்லை. நான் எதுக்கு உங்களை நிறுத்தினேன்? பாருங்களேன், அதே மறந்துட்டு எதுக்கு ஞாபகம் வந்துருச்சுங்க. உங்களுக்கு இந்த பார்சல் வந்துச்சுங்க. கடை முடிந்ததால நான் வாங்கிட்டேன். பிடிங்க. சரிங்க. சரி நீங்க போங்க, சார் வெயிட் பண்றாரு. நான் வேற பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். போங்க போங்க. சொல்லுங்க, எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கீங்க? இல்லங்க, நீங்க வாங்க. அம்மா உங்ககிட்ட காமிக்க சொன்னாங்க. என்ன இது? கல்யாண பத்திரிக்கை. ரெஜிஸ்டர் மேரேஜா இருந்தாலும் ஃபார்மாலிட்டிக்கு 4 பத்திரிக்கை அடிக்கணும். ப்ரூஃப்க்கு உங்களுக்கு கொடுக்கணும்ல, அதான் அடிச்சேன். நீங்களும் பார்க்கணும்ல, அதான் பிரிச்சு பாருங்க. இருக்கட்டும், நான் உள்ள போய் பாத்துக்கிறேன். வேற என்ன? தேங்க்ஸ். எதுக்கு? நிறைய விஷயத்துக்கு. முதல்ல திவ்யா எனக்கு கொடுத்ததுக்கு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஆர்டர் நிறைய இருக்கு. நான் சாரிங்க, எனக்கு புரியுது. சடனா இப்படி ஒரு ஏற்பாடு ஆகும்னு உங்களுக்கு தெரியாது. உங்க வேலையும் முடிக்கணும்ல. நீங்க முடிக்க எப்படியும் 2 நாள் கடப்பக்கம் வர முடியாம இருக்கும். நிறைய வேலை இருக்கும். நீங்க உங்க வேலையை முடிங்க. ஏன் கடப்பக்கம் வர முடியாது? நமக்கு கல்யாணம், அது சம்பந்தமா பிஸியா இருப்போம், அதான் சொன்னேன். சரிங்க, நான் உள்ள போறேன். இன்னைக்கு நம்ம பாக்குறதுக்கும் நாளைக்கு நம்ம பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும்ல. சரி, நீங்க போங்க. இருபத்தி 4 மணி நேரம் தான் நமக்குள்ள இருக்கிற வித்தியாசம். வினோதினியா இருக்கிற நீங்க நாளைக்கு வினோதினி வாசுதேவன். கடவுளே, எனக்குள்ள ஏன் ஒரு சஞ்சலம் ஓடிட்டு இருக்கு? நிச்சயமா இது மந்திரமூர்த்தி ஐயாவை பத்தியோ இல்ல துர்காவுடைய எதிர்காலத்தை பத்தின குழப்பத்தினாலேயோ இல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி வேற ஏதோ என் மனசுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் போயிட்டு இருக்கு. வாசு சாருக்கும் வினோதினிக்கும் கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்னு கோவில்ல வச்சு அம்மா சொன்னபோது
நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு நான் வாக்கு கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது இப்ப அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குதுன்னா எல்லாரையும் விட நான் தானே அதிகமா சந்தோஷப்படணும். வினோதினிக்கு கல்யாண நாள் நெருங்க எனக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் வருதே. அது ஏன்?